ஹே கைஸ், நான் தான் உங்கள் இடிஜி பார்த்து ரொம்ப நாள் சார் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடும். நான் ஒத்துக்கிறேன், லேட்டஸ்ட் இந்த வீடியோ மியூசிக் வீடியோ யாரும் அந்தளவுக்கு பார்க்க இருந்தாலும் எனக்கு ஓகே. ஏன்னா அது நான் ஹிட்டாகவும் நினச்செல்லாம் போடல, நான் வந்துட்டு அந்த டாபிக் போடணும் அதெல்லாம் போட்டேன். ஸோ லைக் ஐ செட், இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாசான அன்பாக்சிங் வீடியோ தான். நானும் அன்பாக்சிங்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு EN அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, கன்ஃபார்ம் நீங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு EA பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த EAல வந்துட்டு 9th கிளானானிய இந்த கிளான் ப்ராடக்ட் கிளான்லேருந்து, ஆமாம் ப்ராடக்ட் கிளான்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு இது வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எப்படி இருக்குன்னு தெரில. அது நம்ம அளவுக்கு இந்த ஸ்வாட்ஸ் எது கிராஃப்டில் அவங்களுக்கு அந்தளவுக்கு வராது, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ரிவ்யூ. ஓகே, ஸோ மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், சொன்ன மாதிரி பார்சல் அன்பாக்ஸ் பண்ணலாமா? இது எப்படி எடுக்கணும் வெளியே? பின்ன காலால் எடுப்பேன், எடுத்தேன்னா நான் நாக்க விட்டுவேன். மறுபடி காலை கவுத்துட்டு நோக்கியா கிழிஞ்சு வச்சுடா. இது நல்லா இருக்கு. நோக்கியா வச்சு கிழிப்போம். இருடா வாச்சுப்பா விடு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என் தொட போச்சு. பேப்பரே கிழிஞ்சு போச்சு ப்ரோ. இது A4 ஷீட் தானே? ஆமாம் ப்ரோ, A4 ஷீட்டை வச்சு நம்மளுக்கு இது கொஞ்சம் பிடிச்சி லோக்கல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வா எல்லாம் கிழிஞ்சு தெரியுது ப்ரோ. என்னது நம்ம ஈடிஜியோட புதிய பெஸ்ட் ஸ்வாட், ஜப்பானீஸ்லேருந்து அந்த காலத்தில் எடுத்த புத்தம் புதிய வர மாட்டேங்குது. இங்கே ரப்பர் பேண்ட் இருக்கு ப்ரோ. ஏன்னா ரப்பர் பேண்ட் ஏன்னா கீழே ரப்பர் பேண்ட் முடிச்சிருக்காண்ட பைத்தியக்காரன். தெரியுது, எங்கே A4 ஷீட் தான் ஒட்டி வச்சிருக்கேன். தெரியுது. எத்தனை A4 ஷீட் பார்சலுக்கு செலவு பண்ண முடியல. பாசத்துக்கு நிறைய செலவு பண்ணேன். அந்த ரப்பர் பேண்டை பிச்சுன்னா மொத்தமாக பிடிச்சிடலாம். லாஸ்ட் வீக்கு இந்த மாதிரி லாஸ்ட் இயரு இந்த மாதிரி ஒரு ஸ்வாடை செஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கொடுத்தேன். அவன் அதை எங்கே போட்டான்னு தான் தெரியலை. லாஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் செஞ்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேங்க. அது ஃபுல்லாக வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. அதை எங்கே போட்டான்னு தெரிலங்க. இப்போ அவன் 2 சேனல் வச்சுருந்தாங்க. 2 சேனலுமே பிளான், 2 சேனலுமே போச்சு. ஒரு சேனல் இருக்கு, ஆனால் அந்த ஒரு சேனல் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனது ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு ஸ்வாடாக இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறது, இந்த குட்டியாக இருக்கிறது சயா. சரி அன்பாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் பண்ணவே இல்லைங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் வரும்போது கட். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற செட். இங்கே பாரு, உள்ள ஒரு ரப்பர் பேண்ட். இதோ இங்கேயும். அப்போ அப்போ என்ன துணி அவ்வளோ பெருசாக இருந்திருக்கா? ஓகே, தெரியல. ஸோ இதுதான் நம்ம ஸ்வாட் ஸ்ட்ரெயிட் கட்டானா. ஆல்சோ நம்ம குரூப் படி இதை வந்துட்டு ஸ்வாட் கட்டானான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தானே சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, ஸ்வாட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சரிங்களா, கட்டானா வந்துட்டு பெண்டாக இருக்கும். ரெண்டுமே கடந்தது தான் ஸ்வாட் கட்டானா. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு கட்டானா தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஸ்வாடுன்னு சொன்னால் இப்போ எதுக்கு கட்டான சொன்னது? அதாவது கட்டானா மாதிரி செஞ்சிருக்கிற ஒரு ஸ்வாட். ஓகே, இவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
டேய் எங்கள் இஏ ஃபேமிலிக்குள்ளே குழப்பத்துக்கு தேவைடா. டயக்ராம் எடுத்துட்டு நம்மளுக்கு யூனிட் 6 ப்ராடக்ட் குரூப் இந்த அளவுக்குலாம் மொக்கையான ப்ராடக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பயப்பட வேண்டிய தேவையில்லை. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கலர் அடிச்சிருப்பாங்க. நான் நம்புறேன் குழந்தைங்க. அப்புறம் என் தங்கச்சியில் குடிப்பேன். அவன் வந்து பிங்க் கலர் அடிச்சு வைப்பான். சரி அதை அடித்தா பிரச்சனை இல்லை. அதை வச்சு எல்லாம் ஓட்டுவானுங்க. அதான் பிரச்சனை. ஏன் தான் தெரியல. பிங்க் கலர்னா அவ்வளோ மோசமான கலர். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே க்ரீன் கலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஒருவேளை க்ரீன் கலர் வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுங்க. அதாவது 3 ரேட்டிங் நீங்கள் இதில் கொடுக்கணும். சரிங்களா? பிங்க் கலர் வந்து நல்ல கலர்னால் 5க்கு மேலே கொடுங்க. பிங்க் கலர் வந்து நல்லா இல்லாத கலர்னா 5க்கு கீழே கொடுங்க. அதே மாதிரி ஸ்வாட் நல்லா இருந்துச்சுன்னா 5க்கு மேலே கொடுங்க. ஸ்வாட் நல்லா இருந்துச்சுன்னா 5க்கு கீழே கொடுங்க. அதே மாதிரி க்ரீன் நல்லா இருந்துச்சுன்னா 5க்கு மேலே கொடுங்க. இல்லைன்னா 5க்கு கீழே கொடுங்க. ஒருவேளை க்ரீன் மட்டும் நிறைய இது எடுத்துருச்சு, பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சுன்னா அடுத்து நான் என் லோகோவில் இருக்கிற கலர் க்ரீன் கலராக மாற்றிடுறேன். ஐயோ ரொம்ப டைட்டாக போட்டிருக்கேன்டா பைத்தியக்காரன். கிழிச்சே போச்சு. யாரா எந்த நாயிட ரேப்பரை போட்டது? எனக்கு ரேப்பர் படம் வெறும் பேப்பர் ரோலாவது போட்டு கொடுத்துருக்கலாம்டா. மோஸ்ட்டாக இருக்கு. ரப்பர் பேண்ட் இருக்கு. இல்லை சில்காக இருக்கும். ரப்பர் பேண்ட். ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு சாயை ஓப்பன் பண்ணும்போது சயாவை ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு லேட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு கட் பண்ணியே போட்டுறேன். அதெல்லாம் பயப்படாதீங்க. கடை இப்போ திறக்கிறாங்கடா. நம்ம அப்போக்கி உட்காந்துருக்கோண்டா. வாவ், பிளாஸ்டிக்கா உட்டா? உட்டு. கலர் நல்லா இருக்குடா. கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற கலர்லேயே அடிச்சு கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ மட்டும் ஒரு 150 லைக் எடுத்ததுன்னா நான் இது எல்லாத்தையுமே ஷாண்ட் பேப்பர் போட்டுட்டு இந்த இங்கே ஹேண்டில் பாரில் முடிக்கவே இல்லை. அவனுங்க ஹேண்டில் பாரில் முடிக்கவே இல்லை. அவனுக்கு தொடவே இல்லை. எனக்கு தெரியுதா? எனக்கு ஒரு டவுட் இது. ஹேண்டில் பாரில் இங்கே எதுவுமே வைக்கல. அப்போ சாய்க்குள்ளே போகிறான் எப்படி உள்ளே போய் இதாகிக்கும்ல? ஆமாம். இல்லை இங்கே கீ ஹோல் கொடுத்துருக்கானுங்க. கைஸ் கொஞ்சம் இதை பாருங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகும். தெரியுதா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய துணி இது. கொஞ்சமாக மனசாட்சி இருக்காது கட்டினவனுக்கு. சரி வாங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கிற இதெல்லாம் பண்ண போகிறதுல பாஸ் த வீடியோ. ஸோ இதுதான் சயா. ஆக்சுவலி கொஞ்சம் நீங்கள் அந்த ரேப்பரை பார்த்தே அவனுக்கு கொஞ்சம் அங்கே திருப்பி என்னால் தலை வலி. எனக்கு ஆக்சுவலி நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இதோட ரேப்பரை கட்டிகிட்டு இருந்தோம். நம்மளை எல்லாம் சுற்றி போய் பார்த்துருக்கேன். ஓகே, எனக்கு என்ன கடுப்பில் இங்கேயும் ஒரு ரப்பர் யாராவது பேக் பண்ணுது. அவன் கையில் 100 கோடி ரூபா கொடுக்கணும். 500 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தேன்டா. ஓகே, கடைசி ரப்பர் பேண்ட். பெயிண்ட் இன்னும் முடிக்கல. ஏய், உள்ளேருந்து பார்த்தது எப்படி இருக்கு? அவங்ககிட்ட கேட்கல, ஓன்ட்ட கேட்டேன். இருடா, ஏதோ ஒரு இது பிளாஸ்டிக் தானே உள்ள. பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. இரு, பிளாஸ்டிக் மாதிரி தான்டா இருக்கு. இதை பாரு, மேலே பாருடா, உட்டு மாதிரி இருக்குடா. உட்டுடா, உட்டு மாதிரி இல்லை, அது உட்டு தான். உள்ள பிளாஸ்டிக் இருக்கு. இல்லடா, பிளாஸ்டிக் தான். நீங்க தெரியுதா? தெரியுது. பார்க்க உட்டு மாதிரி இருக்கு. உட்டுடா, இது வெளி அவுட்டர் லேயர் உட்டுடா. உட்டு இல்லை, பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்
சரி ஓகே. இந்த இங்கே தொட்டு பார்த்து போகிட்ட கண்டிப்பாக விட்டா இருந்தால் அவங்க ஸ்மூத்திங் பண்ணியிருப்பாங்க. ஸ்மூத்திங் பண்ண இதே மாதிரி சரி ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் மாசத்து. ஓகே அப்படி கரெக்டாக தானே இருக்கு. ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஸ்வாட். ஸோ இந்த ஸ்வாட் வந்துட்டு ஆக்சுவலி வெறும் ட்ரைனிங் பர்பஸுக்காக மட்டும் ரியல் பர்பஸ்க்காக இல்லை. ரியல் பர்பஸுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அயன் ஸ்வாட் செஞ்சு அனுப்ப சொல்கிறேன். அனுப்புனாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ சார் ஸோ பேசிக்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு உனக்கே தெரியாது. கட்டானா யூஸ் பண்ணும்போது நான் இப்போ எடுக்கும் போது நீங்கள் எடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா கட்டானா வந்துட்டு இப்படி வரக்கூடாது. கட்டானா வந்துட்டு இப்படி வச்சுருக்கணும். எப்படி இருக்குன்னா இப்படி பிடிச்சி இப்படி எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது இப்படி முன்னாடி எடுத்து வரக்கூடாது. இந்த கை பின்னாடி போகணும். இப்படி பிடிக்கணும் கட்டானாவை. இல்லை நான் உட்காந்து ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டேன். ஒரு டிஸ்டன்ஸை ஒரு வாரம் கற்றுக்கிறேன். ஒரு வாரமாக உட்காந்து இதை ப்ராக்டிஸாக பண்ணேன். இந்த இன்னொன்று என்னென்னா இந்த கட்டானா இருக்குல்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க, இந்த ஹோல்டருக்கு ரொம்ப கிட்ட வச்சுட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கை உங்களுக்கு வேணாம் நினைச்சிங்க தயவுசெய்து பண்ணாதீங்க. கரெக்டாக எடுத்து கரெக்டாக உள்ள விடணும். இந்த மாதிரி நான் இப்போ வைக்கிறேன்ல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்கள் நெஞ்சில் ஏதாவது கட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் அதை எப்படி எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும். எப்படி உள்ள விடணும்னா இந்த கை இருக்குல்ல இது வந்து இப்படி வந்துடணும். நல்லா பார்த்துக்கணும். இப்படி வந்துடணும். பயமாக தான் இருக்கும். ஆனால் இது கரெக்டாக இப்படி தான் பண்ணணும். நீங்கள் திருப்பி வரும்போது இப்படி எடுக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த இடத்த உரசிக்கிட்டு வரணும். பிளேடு ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா உங்கள் கை வெட்டிடும், கட்டு அடிப்படும். அதனால் நீங்கள் சேஃபாக தான் பண்ணணும். அதுக்கப்புறமா இது கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி அந்த ஹோல்குள்ளே போகிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதில் அனுப்பணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேமராமேனான விஸ்வஜித் வீடியோஸ் அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு கீழே இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் வேறு பண்ணியிருக்காரு அன்ராப்பிங் பண்ணுறதுக்காக. அந்த ரேப் பண்ண நம்ம மாஸ்டர் பீஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைட்டாக அதிகமான ரேப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிஜமே ஓப்பன் பண்ணுறதுக்கு. நிஜமாவே நான் என் கத்தியை ஃபஸ்ட் டைம் எட்டு வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அதான் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், முடிஞ்ச ஷேர், அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வேளை இந்த வீடியோ மட்டும் 1K வியூஸ்க்கு மேலே போய் அதுக்கப்புறமா ஒரு வேளை 1000 அதுக்கப்புறமா 1K லைக்ஸ் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் தனியாக ஒரு மெர்ச்சன்ட்டு ஆன்லைனில் ஆரம்பிக்கிறேன். யூடியூப்பில் ஆன்லைனில் ஆரம்பிக்கிறேன். ஆன்லைனில் ஆரம்பித்து உங்களுக்கு நான் வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு அந்த ஆஃபருக்கு விட்றேன். அதே மாதிரி கைஸ் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வாட் மேக் பண்ணுறது இல்லை. சத்தியமாக இல்லை கைஸ். இதோட எனக்கு தெரிஞ்சு இதில் 100 ஸ்வாட் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ பண்ணியிருக்கோம் நாங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்வாட் வீடியோஸ் வேணும்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், see you, டாடா, பீஸ்.